வேதம் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த போது கன்னியின் வயிற்றிலே பிறந்தாள். எப்படியா இருந்தாலுமே ஒரு தன்னுடைய வயிற்றுல பிறந்த பிள்ளை உலக ரட்சகர், உலக நாயகர், உலகத்தினுடைய ஜனங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர், அவரின் மூலமா அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குதுன்னு போது எந்த தாய்க்கு ஆனாலும் அந்த பிள்ளை மேல ரொம்ப பாசம் அதிகமாக தான் இருக்கும், ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும். அப்போ சின்ன வயசுல டிராவல் பண்ணிட்டே வரும்போது ஆண்டவர் ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுறாரு, ஆண்டவர் இடத்துல காணாம போயிடுறாரு. உடனே மரியாளும் யோசேப்பும் சொல்றாங்க, எப்பா உன்னை நாங்கள் எவ்வளோ தேடணும் தெரியுமா, நாங்கள் எவ்வளோ தேடணும் தெரியுமா. உடனே அந்த இடத்துல ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, சரி நீங்க என்ன தேடுனீங்க, நீங்க எனக்கு அம்மா தான், நீங்க எனக்கு அப்பா தான், ஆனா நான் தேவனுக்கு அடுத்தவைகளை நான் தேட வேண்டாமா? நீங்க என்ன நேசிக்கிறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் வேணும். நான் இந்த உலகத்திலே தேவனுடைய குமாரன் பிறந்திருக்கிறார், உங்க வயிற்றுல பிறந்திருக்கிறார். ஆனா என்னன்னா, நீங்க அம்மாவா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் என்னை எவ்வளவு நேசிக்கணுமோ அவ்வளவு தூரம் தான் நேசிக்கணும். அதற்கு மிஞ்சி நம்முடைய நேசம் நமக்கு என்னவாய் முடியும்னா ஆபத்தாய் முடியும். யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல, யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசுறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அன்பு என்கிற ஒரு பெரிய பாதாள குழியில, வெளியவே வர முடியாத இந்த நேசம் என்கிற ஒரு பாதாள குழியில நீங்க விழுந்து ஒரு காலத்திலும் அழிந்து போகாதபடி கர்த்தர் உங்களை கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றுவாராக. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, தகப்பனே இந்த நேசத்தை, மனிதர்கள் மேல் வைத்திருக்கிற நேசத்தை சரியாய் கையாள சொல்லுங்க. ஆண்டவரே, சரியான விதத்தில் கையாளுவதற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. முழு பலத்தோடு இயேசப்பா இன்றைக்கு கைகளை உயர்த்தி யாரிடத்துல எவ்வளவு அன்பு பாராட்டணும், யாரை எந்த இடத்துல நேசிக்கணும், எந்த இடத்துல நேசிக்க கூடாது, அந்த கிருபை சொல்லுங்க. அப்பா அந்த கிருபை எனக்கு உண்டாவதாக. முழு பலத்தோட சொல்லுங்க, இயேசுவே அந்த பலன் உண்டாகட்டும். இப்பொழுது அந்த ஞானத்தை கர்த்தர் எனக்கு தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நேசம் மரணத்தை போல வலியது. ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, நேசம் மரணத்தை போல வலியது. நேசம் மரணத்தை போல வலியது. சொல்லுங்க, நேசம் மரணத்தை போல வலியது. சோ எல்லார் மேலையும் அன்பு செலுத்துகிறதற்கு ஆண்டவர் வச்சிருக்கிற வரைமுறையை தாண்டவே கூடாது. உங்களுடைய நேசம் பாவத்திற்கு நேராய் உங்களை தள்ளிடவே கூடாது. நீங்கள் வேதத்தில் யாக்கோபனுடைய தாய் ரெபேக்காள், இந்த ரெபேக்காளுக்கு யாக்கோபின் மேல பயங்கரமான ஒரு பாசம், ரொம்ப செல்லமான ஒரு பாசம். ஆனா இந்த பாசம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவனார் மூத்த பையனை ஆசீர்வதிக்கணும்னு சொல்றாரு. அப்போ இந்த அம்மா சின்ன பிள்ளை மேல வச்சிருக்கிற பாசத்தினால ஒரு தவறாய் நடத்தி அப்படின்னா ஒரு பொய் சொல்லி அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கறதுக்காக பிரயாசப்படுறாங்க பாருங்க. பிள்ளை மேல நேசித்தா 2 பேரையும் ஒரே மாதிரி நேசிக்கணும். 2 பேரும் அவங்க பெத்தெடுத்த பிள்ளை தான், 2 பேரும் அது ட்வின்ஸ் மாதிரி ஒருத்தர் 2 பேரும் பிறந்தாங்க. 2 பேரையும் சமமா பார்க்க வேண்டியது. ஆனா ஒரு பிள்ளைய ஒரு மாதிரியும் இன்னொரு பிள்ளைய இன்னொரு மாதிரியும் பார்த்து கடைசியில் அந்த குடும்பம் உடைக்கப்பட்டு அவருடைய மரணத்திற்கு கூட அந்த பையன் வர முடியாத அளவிற்கு அவங்க குடும்பம் பாருங்க அப்படியே மாறி வித்தியாசமா போயிருச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த நேசத்தை சரியா கையாளலைன்னா, எந்த இடத்துல எவ்வளவு நேசம் இருக்குன்னு நம்ம சரியா கொண்டு போகலைன்னா நிச்சயமாய் நம்ம ரொம்ப பாதிக்கப்படுவோம். நீங்க யாரால ரொம்ப பாதிக்கப்பட்டீங்க? யார் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்தாங்க? யார் உங்க மனசை ரொம்ப உடைச்சாங்க? யாருனால நீங்க ரொம்ப கண்ணீர் அடிச்சீங்க? நான் சொல்றேன், நீங்க யாரை ரொம்ப நேசிச்சீங்களோ அவர்களால தானே நீங்க ரொம்ப காயப்படுத்தினீங்க. நேசிக்க வேண்டான்னு நான் சொல்லல, நமக்கு அன்பு இருக்கணும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ நமக்கு மற்றவங்க மேல பாசம் நேசம் இருக்கணும், ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அது எப்படி இருக்கணும்னா லிமிட், அந்த அளவுகோலை
தாண்டவே கூடாது. இன்றைக்கு வேதத்திலிருந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக இந்த செய்தியை கண்டிப்பாக கேட்கணும். நீங்கள் ரொம்ப கவனமாய் கேட்கணும்னு நான் விரும்புகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ இந்த 7 நாட்களும் ஆண்டவர் நமக்கு நிறைய வார்த்தைகளை, நல் வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்கிறார். திருச்சபையில் இருக்கிற எல்லாருமே இந்த 100 days ஜபத்தில் ஒருத்தர் கூட நீங்கள் தவறக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த 100 நாட்களும் இது நமக்காகவே உண்டானது. அதனால் ஒருவேளை வர முடியலைன்னா கூட ஆன்லைனில் அட்டன் பண்ணுங்க. நீங்கள் இந்த 100 days விட்டுறாதீங்க. இதை ஆண்டவர் நமக்காகவே வைத்திருக்கிறார். அப்போது ஆண்டவர் நிறைய வார்த்தையை பேசினார். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு கண்டிப்பான வார்த்தையை ஆண்டவர் பேசுகிறார். நிறைய பேரை ஆண்டவர் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, அன்பு சகல பாவங்களையும் மூடும். அப்படின்னா எந்த இடத்துல அன்பு இருக்குதோ அந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்கும். எந்த இடத்துல அன்பு இருக்குதோ அந்த இடத்துல சமாதானம் இருக்கும். அன்பு இருக்கிற இடத்துல எல்லாவற்றையும் கொண்டு வர முடியும். ஆனால் அந்த அன்பு அளவிற்கு மிஞ்சி போகும்போது அது ஆசீர்வாத குறைவாய் மாறுகிறது. நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை ரெபேக்காளை குறித்து, ஸோ ஆதியாகமத்தில் ஒரு வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்து வாசிக்க போகிறோம். ஆமேன். ஆதியாகமத்தில் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமேன். நீங்கள் 26ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 26ஆம் அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ். 26ஆம் அதிகாரத்தினுடைய 29வது வசனத்திலிருந்து 28வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஹல்லேலூயா. நீங்கள் 19வது வசனத்தை வாசிக்கும் போது, ஈசாக்குனுடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குனுடைய மேய்ப்பரோடே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஈசாக்கு ரெபேக்காள் இவங்க 2 பேருடைய வாழ்க்கையை நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது இவங்க 2 பேருடைய இணைப்பு, இவங்க 2 பேருடைய திருமணத்தை நம்ம பார்ப்போம்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு திருமணமாக இருக்கும். இவங்களை இது ஈசாக்குனுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, இந்த மாதிரி என்னுடைய பிள்ளைக்கு மகனுக்கு ஒரு பொண்ணு எடுத்துட்டு வான்னு சொல்லும்போது அந்த வேலைக்காரன் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சித்தத்தோடு கூட இந்த ரெபேக்காளை அவர் அழைத்து வர்றார். அப்போ இந்த ரெபேக்காளை அழைச்சி வரும்போது இவங்க 2 பேரும் அன்னைக்கு தான் பார்க்குறாங்க. ஆனால் 2 பேருக்குள்ளேயும் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய சந்தோஷம் அவங்களுக்குள்ள வந்துச்சு. அதே போல அந்த நாட்டினுடைய ராஜா இவங்க அந்த இடத்துல இவங்க பொய் சொல்லி இருந்தாங்க. ஆபிரகாம் என்ன பொய் சொன்னாரோ அதே பொய்யை இந்த ஈசாக்கும் சொல்லியிருந்தாரு. தன்னுடைய மனைவி ரொம்ப அழகுள்ளவள் அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி இவன் என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாரு. ஆனா அந்த நாட்டினுடைய ராஜா ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் விளையாடி கொண்டிருக்கிறதை பார்த்துட்டு, நீங்க 2 பேரும் கணவன் மனைவி தானே, நீங்க எதுக்கு இந்த மாதிரி பொய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு அவ்வளவு ஒரு அந்யோன்யமா ரொம்ப ஐக்கியமாய் இவர்கள் 2 பேரும் வாழ்ந்தார்கள். ஆண்டவர் இவரை ஆசீர்வதிச்சாரு. கர்த்தர் இவருக்கு விரோதமான தடைகளை எல்லாம் மாற்றி போட்டார். இப்படி ஈசாக்கு அப்படின்னு சொல்லும் போதே அவன் வெட்டின துறவை தூர்த்து போட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ஏசேக்கு சித்தனா போய் கர்த்தர் அவனுக்கு ரகபோத் கொடுத்தார். அப்போ இவங்க 2 பேரும் ஒன்னா, இவங்க 2 பேரும் நல்லா டிராவல் பண்ணும்போது ஆண்டவர் அவர்களை திரளாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நிறைய ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு தந்தார். ஆனா எப்போ அவங்க வாழ்க்கையில் ஒரு பின்னடை வந்துச்சு அப்படின்னு சொன்னா, என்னைக்கு குழந்தைன்னு ஒன்று பிறந்துருச்சோ அப்படின்னா இந்த ஈசாக்குக்கும்
இந்த ரெபேக்காளுக்கும் இப்போ அவங்க பிள்ளை பேருக்காக காத்திருக்கிறார்கள். அதுவும் வேதம் சொல்லுகிறது, அந்த பிள்ளை பெறாதபடிக்கு இந்த மனைவி இருக்கிறாங்க. அப்போ ஈசாக்கு தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அவன் கற்பம் தரிக்கும்படி பண்ணினார்னு வேதம் சொல்லுது. அப்ப எந்த அளவிற்கு இவங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா இந்த 2 பிள்ளைகளும் ஏசாவும் யாக்கோவும் பிறந்ததற்கு பிற்பாடு வேதம் சொல்லுகிறது, இவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அன்புல என்ன உண்டாச்சுன்னா ஒரு பெரிய பின்னடைவு உண்டாச்சு. 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா கேப் போட ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா ஒருத்தர் ஒரு பிள்ளையை எடுத்துட்டாங்க, இன்னொருத்தர் இன்னொரு பிள்ளையை எடுத்துட்டாங்க. ஏசாவுக்கு ஈசாக்கு ஏசாவை எடுத்துட்டாரு, ரெபேக்காள் இந்த யாக்கோபை எடுத்துட்டாங்க. இவங்களுடைய அன்பு, இவங்க 2 பேரிடத்துலையும் இருந்த அன்பு இப்போ அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரிக்கப்பட்டு போயிருச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்கிற இந்த அன்பு எத்தனை பிள்ளைகள் நமக்கு பிறந்தாலும் ஒன்று நீங்க நினைச்சுக்கணும், இந்த கணவன் மனைவியினிடத்தில் இருக்கிற, மனைவி கணவனிடத்தில் இருக்கிற அன்பு எப்பொழுதும் யாருக்கு போயிடக்கூடாதுன்னா பிள்ளைகளுக்கு போயிடவே கூடாது. அப்படின்னா பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அன்பு நமக்கு கொடுக்கணும், பிள்ளைகள் நமக்கு அன்பு செலுத்த வேண்டியவர்கள். ஆனா இதிலிருந்து புடுங்கி இதிலிருந்து எடுத்து இதை குறைச்சு ஒரு நாளும் இந்த அன்பை யாருக்கு கொண்டு போயிடக்கூடாதுன்னா, இன்னைக்கு நிறைய குடும்பங்களிலே கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரிவுக்கு காரணம், அவங்களுடைய சமாதான குறைவுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பிள்ளை வந்ததற்கு பிற்பாடு டோட்டலா அவ்வளவுதான் மறந்தாச்சு. கணவனார மறந்தாச்சு, மனைவிய மறந்தாச்சு. எப்போனாலும் அது வரைக்கும் பிள்ளைக்காக எல்லாம், அது வரைக்கும் மனைவிக்காக பண்றது, அதிலிருந்து பிள்ளைக்காக, அதிலிருந்து பிள்ளைக்காக. அப்படி இல்லை. தேவன் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்திலையும் சரிசமமாய் நேசிக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தரிடத்தில் நீங்கள் தான் வாங்கி பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? பிள்ளைங்க மேல ரொம்ப அன்பு வச்சு கணவனாரை நேசிக்காத சகோதரிகளுக்கும் தாயார்களுக்கும், இன்னும் பிள்ளைங்க மேல அன்பு வச்சு மனைவியை நேசிக்காத தகப்பன்மார்களுக்கும் சகோதரர்கள்மார்களுக்கும் ஒன்று சொல்றேன், இது ஒரு மிகப்பெரிய பாடம். இது ஒரு மிகப்பெரிய பாடம். உங்களுக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள் வந்தாலும், எவ்வளவு உயர்வு வந்தாலும், உங்களிடத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிற அன்பு குறையாமல் இருப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, அப்படியே கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எத்தனை ஆசீர்வாதங்கள் வந்தாலும், யார் வந்தாலும், ஆண்டவரே எத்தனை பிள்ளைகள் எனக்கு பிறந்தாலும், இந்த கணவன் மனைவியினுடைய அந்த அன்பிலே ஒரு ஏமாற்றம் வராதபடி, ஒரு மாற்றம் வராதபடி, ஆண்டவரே 2 பேருடைய அந்த அன்பையும் மரணம் வரைக்கும், இந்த உலகத்திலே இருக்கிற நாள் வரைக்கும், ஹல்லேலூயா, கர்த்தாவே அதை காத்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக தேவையற்ற அன்பு. அப்படின்னா ஒரு அன்பை ஒரு தேவனுடைய பிள்ளை சரியாக கையாளாட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, காரணமே இல்லாமல் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். காரணமே இருக்காது, ஆனா ஒரு தண்டனை நமக்கு வந்துடும். இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம், அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலாயிருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதிற்கு இன்பமாய் பேசினான். சீகேம் தன் தகப்பனாகிய ஏமோரை நோக்கி, இந்த பெண்ணை எனக்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னான். தன் குமாரத்தியாகிய தீனாளை அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்ட போது, அவன் குமாரர் அவனுடைய மந்தையினிடத்திலிருந்து வெளியில் இருந்தார்கள். அவர்கள் வரும் அளவு யாக்கோபு பேசாமல் இருந்தான். அத்தருணத்திலே சீகேமின் தகப்பனாகிய ஏமோர் புறப்பட்டு யாக்கோபினிடத்திலே பேசும்படி அவனிடத்தில் வந்தான். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாரும் கவனமாய் கவனிங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம்.
இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சீகேம் என்கிற ஊருக்கு யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளோட சேர்ந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா பஞ்சம் பிழைக்கிறதுக்காக போயிருக்கிறார். இப்போ அதுல இந்த 11 பிள்ளைகளில் ஒரே ஒரு பொண்ணு இருக்கிறான். யார் அப்படின்னு சொன்னா தீனாள். இவருக்கு எல்லாமே ஆம்பளை பிள்ளைங்க, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அதுக்கு பேர் என்னன்னா தீனாள். இந்த தீனாள் அப்படின்னு ஒரு பிள்ளை இருக்கிறதுனால என்னமோ தெரியல, இந்த பிள்ளைக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டாங்க போல தெரியுது. பொதுவாகவே அப்படிதான். 3 ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிற இடத்துல ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா எல்லாருடைய நேசமும் அவங்க மேலே போகும். எல்லா அண்ணன்களும் எல்லா தம்பிகளும் அந்த பிள்ளைய ரொம்ப செல்லமாக பார்த்துக்குவாங்க. அதே போல இத்தனை ஆண் பிள்ளைகள் இருக்கிற இடத்துல இந்த ஒரு பெண் பிள்ளை இருக்கிறனால எல்லாருடைய பாசம் இந்த பிள்ளைக்கு ரொம்ப ஜாலி. அப்போ ஒரு தெரியாத ஊருக்கு போயிருக்கிறாங்க. இந்த பிள்ளை என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தகப்பனை பார்த்து இந்த மாதிரி நான் தேசத்தை சுற்றி பார்க்க போறேன், டூருக்கு போறேன், இந்த ஊர்ல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க வந்து 1வது வசனத்துல வாசிக்கும் போது, லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். இவ யாருடைய பிள்ளை? லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள். உடனே இந்த ஊர்ல வந்த உடனே இந்த ஊர்ல இருக்கிறது எப்படின்னு சொல்லி டூருக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஆனா இந்த டூர் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பிள்ளைகளை எல்லாம் டூருக்கு அனுப்புறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லுவேன் எப்பவுமே. ஏன் அப்படின்னா, இந்த டூர் அப்படின்னு ஒன்று உங்க பிள்ளைகளை அனுப்பும் போது ரொம்ப ஃப்ரீ. அப்படின்னா பஸ்ல வந்து ஆட்டம் போடுறது, தண்ணி அடிக்கிறது, பேசுறது, நிறைய பேருடைய லவ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுறது எங்க தான் ஸ்டார்ட் ஆகும்னா இந்த டூருக்கு போற இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். அசுத்தமான உறவுகள் ஸ்டார்ட் ஆகுறது சில நேரத்தில் ரொம்ப டூருக்கு போறாங்க பாருங்க, அங்கதான் ஆரம்பிக்கும். சில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த இடத்துல ஓவரா சந்தோஷமா இருக்குதோ அந்த இடத்துல ஒரு தகப்பன் ஒரு தாய் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்கன்னா, மனுஷங்க ரொம்ப எமோஷனலா சந்தோஷம் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு சில நேரத்தில் வந்து தங்களை பக்குவப்படுத்துகிற அந்த பக்குவம் பத்தாம போயிடும். அப்போ இந்த இடத்துல தேசத்து பெண்களை பார்க்க சுரப்பட்டு போகும்போது அங்க சீகேம் என்கிற அந்த நாட்டினுடைய ராஜா, அவர் பெரிய அளவர். அந்த சீகேம், ஏமோருடைய மகன் சீகேம் வந்து அவனும் வர்ற வழியில இந்த ஒரு பொண்ணை பார்க்குறான். ஒரு புது பொண்ணா இருக்குது. அவனுடைய ஊர்ல இருக்கிற பிள்ளைகளை பார்த்தாலும் இந்த ஊர்ல இருக்கிற பிள்ளை அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. வித்தியாசமா இருக்குது. சிலருக்கு வந்து சில ஊர்ல இருக்கிற பிள்ளைகளை பிடிக்கிற மாதிரி இவனுக்கு வந்து அந்த பிள்ளைய பார்த்த உடனே தன்னுடைய பிள்ளைகளை விட இது டிஃப்ரெண்டா இருக்கிறது மாதிரி இருந்த உடனே இந்த பிள்ளைக்கு இன்பமாய் இதமாய் பேசினானாமா. வாலிப தங்கச்சிங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு முக்கியமானது. பாருங்க, யாருன்னே தெரியாத ஒரு பர்சன், அவன் ராஜாவா இருக்கலாம், குதிரையில வரலாம், அழகா இருக்கலாம், அதை விட ஆனா இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் டைமா பாக்குற அந்த பையனை, அந்த மனுஷன் வந்து இந்த பிள்ளைகிட்ட எப்படி பேசுறான் அப்படின்னு சொன்னா அவளுடைய இருதயத்திற்கு பிடிச்சது மாதிரி பேசுறாராம். அப்போ நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்னன்னா, உங்களுடைய இருதயத்திற்கு பிடிச்சது மாதிரி ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். பொதுவாகவே ஒரு நல்ல ஆண் மகன் வந்து அப்படின்னா ஒரு நல்ல வளர்ப்புல வளர்க்கப்பட்டு பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிற ஒரு ஆண் மகன் வந்து பிள்ளைகளிடத்துல வந்து இதமா அன்பா அப்படியெல்லாம் அவங்க வந்து ரொம்ப இதுவெல்லாம் பேச மாட்டாங்க. ரொம்ப இது பேச மாட்டாங்க. அப்படின்னா அவங்களுடைய மனசுக்கு பிடிச்சது மாதிரி பேச மாட்டாங்க. எப்பவுமே அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது மாதிரி பேசவும் முடியாது. அப்படி மனசுக்கு பிடிச்சது மாதிரி ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா அது வந்து நல்ல உறவாகவும் கேட்கல, சத்தமா சொல்லுங்க. ஆனா நமக்கு நிறைய பேருக்கு இதுதான் பிடிக்கும். ஹலோ, உங்களுக்கு எது பிடிக்கும்? நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கறது பிடிக்குமா? நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கறது பிடிக்குமா? சொல்லுங்க. நமக்கு நிறைய பேருக்கு இதமா பேசுறது தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா இந்த தீனாளுக்கு வந்து அப்படியே அவ பிடிக்கிறது மாதிரி பேசிட்டாரு. பேசின உடனே இவரே கூட்டிட்டு போய் இப்போ வந்து ஒரு தவறான ஒரு காரியம் நடக்குது. இந்த புள்ள வந்து தன்னுடைய கற்பை இழந்து தன்னுடைய வீட்டுக்கு வர்றா. இவ இத்தனை ஆம்பளை பிள்ளைகளோட பிறந்தவா, இவனுடைய அண்ணன் தம்பி எல்லாம் மோசமானவனுவா, எல்லாருமே கொஞ்சம் கோவக்காரங்க, எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அந்த பையன் போய் அவங்க அப்பாட்ட சொல்றான், இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த பிள்ளையின் பேரிலே அவனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சுன்னு வேதம் சொல்லுது. அந்த பிள்ளை பேர்ல அவனுக்கு நேசம் ரொம்ப அதிகமா இருந்துச்சாம், ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு நாள் தான் பார்த்துருக்கிறாரு. அந்த பிள்ளையினுடைய கேரக்டர் என்னன்னு தெரியல, அந்த பிள்ளையினுடைய குடும்ப பின்னணி தெரியல. வேதம் சொல்லுகிறது அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தின் பேரிலே பற்றுதலா இருந்தது. பற்றுதலா இருந்துச்சு.
இப்போ இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்னு அவங்க அப்பாவை சொல்லிட்டா, நீ வந்து கேளுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவும் பிள்ளை தானே முக்கியம். அதனால போய் இந்த யாக்கோப்கிட்ட கேட்க வராரு. யாக்கோபு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உங்க குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் ஒத்து வராது, நாங்க அப்படி பொண்ணு கொடுக்க முடியாது. அப்படி பொண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்றாரு. அப்போ சரி, இதுக்கு ஒத்துக்கிட்டா யாக்கோபு வந்து உங்க பையன் விருத்த சேதனம் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. இன்னைக்கெல்லாம் நிறைய கல்யாணம் நடக்குது. சர்ச்சில் என்ன கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு பிள்ளை ஒரு பையன் லவ் பண்ணாலோ பொண்ணு லவ் பண்ணாலோ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஞானஸ்நானம் எடுக்கணும். யார் ஞானஸ்நானம் எடுத்தா போதும் சொல்லுங்க? அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண பையனோ இல்லை அந்த பொண்ணோ ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் கொடுக்கலான்ற மாதிரி வந்துச்சு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, ஞானஸ்நானம் நீ ஒருத்தன் எடுத்தா பத்தாது, உன் குடும்பம் எடுத்தா பத்தாது, உன்னுடைய தேசத்துல இருக்கிற அத்தனை ஜென்ஸும் கண்டிப்பா இதை செஞ்சே ஆகணும். ஆனா இந்த சீகேமும் அவனுடைய பிள்ளை என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும், எனக்கு பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும், அவ்வளவுதான், நாங்க என்ன வேணாலும் செய்யறோம்ன்ற மூடுக்கு வந்து சரி எல்லாருமே விருத்த சேதனம் பண்ணும்போது இங்க யாக்கோபுனுடைய 2 பசங்க இருக்காங்களே, இவனும் சரியான வில்லாங்க. அதான் அவங்க அப்பா கடைசியா ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, என் ஆத்துமாவே இவங்க 2 பேருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. அவன் கத்தியை தூக்கிட்டு போனா இல்லைன்னு கடைசியில யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது சொல்லுவாரு பாருங்க, இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நம்முடைய தங்கச்சியை எப்படி அவங்க இப்படி நடத்தலான்னு சொல்லி இரவோடு இரவா போய் அந்த தேசத்துல இருக்கிற எல்லா ஆண் மக்களும் வலியோட இருக்கும்போது, யுத்தம் பண்ண முடியாத போது அப்படியே ஏமாத்தினது மாதிரி அத்தனை பேரையும் கொன்னுட்டாங்க எல்லாம். அந்த சீகேம் இழந்தான், அவனுடைய தகப்பனார் இழந்தார்கள், அந்த தேசமே ஒன்றும் இல்லாம போயிருச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தேவையற்ற ஒரு நேசம், ஒரு அன்பு. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுறாரு, பிரதர் சிஸ்டர், உங்க நேசோன்ற ஒண்ணுக்காக நீங்க எல்லாத்தையுமே இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். தவறான நேசத்துல இருக்கிறீங்களா? தவறான நேசம் உங்களுக்கு இருக்குதா? குடும்பத்தை நேசிக்க முடியாம, தன்னுடைய தகப்பனாருடைய காரியத்தை நேசிக்க முடியாம தவறான ஒரு நேசத்துக்குள்ள ஒரு மனுஷன் போயிருப்பீங்கன்னா, இன்னைக்கு நல்லா இருக்கும், இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும், இன்னைக்கு அந்த புள்ள கிடைக்கிறது மாதிரி கிடைக்கும். ஆனா ஒரு காலம் வந்தபோது வேதம் சொல்லுகிறது, நேசம் மரணத்தை விட வலியது. ஏதோ ஒரு வாலிப தங்கச்சியை ஆண்டவர் எச்சரிக்கிறார், ஒரு வாலிப தம்பியை ஆண்டவர் எச்சரிக்கிறார், ஒரு குடும்பத்தில் இருக்கிற குடும்பஸ்தரை கர்த்தர் எச்சரிக்கிறார். தேவையற்ற நேசம், அந்த பிள்ளையின் பேரில் இருக்கிற பற்றுதலால வேற எதையுமே யோசிக்க தெரியல அவனுக்கு. என்ன கேட்டாலும் எஸ், நான் என்ன வேணாலும் பண்றேன், நான் பண்றது மட்டும் இல்லை என் குடும்பத்தையும் பண்ண வைக்கிறேன். எத்தனை நாள் அந்த நேசத்துல இருக்க முடியும்? எத்தனை நாள் அந்த அன்பு அவர்களை பின்தொடரும்? வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய ராஜ்ய பாரத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் இந்த சீகேமனுடைய குடும்பம் இழந்து ஒன்றுமில்லாமல் போனது. கர்த்தர் எச்சரிக்கிறார், கர்த்தர் பேசுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், நேசம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? என்னுடைய நேசம் தவறா இருக்குமானால், என்னுடைய அன்பு தவறா இருக்குமானால், என்னுடைய அன்பை நான் சரியான இடத்திலே செலுத்தாவிட்டால் ஒரு நாள் அது என்னை எல்லாவற்றையும் இழந்து என்னை நிற்க பண்ணும். ஆமென். கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்துல, எனக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ தேங்க்யூ ஜீசஸ். யாரோ ஒருத்தர் சொல்லலாம், பாஸ்டர் நீங்க சொல்லுகிற செய்தி என் வீட்டில் இருக்கிற ஒரு நபருக்கு ரொம்ப அழகா பொருந்தும். அவ்வளோதான், எல்லாத்தையும் இழந்தான். அந்த குடும்பத்தின் மேலே வச்சிருக்கிற பாசத்தினால எத்தனையோ இழந்துட்டான், எவ்வளோ இழந்துட்டான். ஆனால் கூட இன்னும் அவனுக்கு எண்ணம் வரலை, இன்னும் அவனுக்கு புத்தியே வரலை, எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு தொடுவாராக. சத்தத்தை உயர்த்தி, அப்பா முழு பலத்தோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்களுக்காக ஒருவேளை நீங்கள் ஜெபியுங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம், தூக்கி எடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குறதற்காக நன்றி. ஹல்லேலூயா!
கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. எனக்கு அந்த பொண்ணு மட்டும் போதும், எனக்கு அந்த பையன் மட்டும் போதும், எனக்கு அந்த குடும்பம் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சா எல்லாத்தையும் அது மட்டும்தான் இருக்கும். கடைசியில் அது மட்டும்தான் இருக்கும். அதுவும் பாருங்க, இந்த இடத்துல திரும்பி அந்த அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லை அவனுக்கு. அது எல்லாம் போச்சு, குடும்பமே போயிடுச்சு, எல்லாத்தையும் போய் கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஒரு பெரிய அழிவு உண்டானது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது அவனுடைய இருதயம் தீனாளின் பேரிலே எப்படிதான் இருந்துச்சா மாமா, பற்றுதலா இருந்துச்சு. பிரதர், அதிலிருந்து வெளியே வாங்க. சிஸ்டர், அதிலிருந்து வெளியே வாங்க, வெளியே வாங்க, வெளியே வாங்க. வாலிப பசங்க, வாலிப பிள்ளைங்க வந்து சில வீடுகளில் போய் உட்கார்ந்து இருக்கிறது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா? எவ்வளோ பெரிய தவறு. ஒரு ஆண் மகன் ஒரு வீட்டில் போய் உட்கார்ந்து இன்னொரு வீட்டில் போய் உட்கார்ந்து இருக்கிறது எவ்வளோ தவறு தெரியுமா? எவ்வளோ என்ன கேட்டாலும் செஞ்சிருவாங்க, எதை கேட்டாலும் செஞ்சிருவாங்க. இங்கே வானா இங்கே வர்றது, ரீசார்ஜ் பண்ணால் ரீசார்ஜ் பண்ணி விடுறது, ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கி கொடுக்குறதுனா உடனே கடன் வாங்கி கொடுக்கறது. இன்னும் திருமணமே ஆகலை, திருமணம் ஆகாமலே கடன் வாங்கி கொடுக்கறது, நகையை கொடுக்கறது, என்ன கேட்டாலும். சில பிள்ளைங்க, சில பசங்க வச்சிருக்கிற நேசத்தினால இந்த சீகேமுடைய மகன் எப்படி சீகேமை கூட்டம், அவர் எமோரையை கூட்டம் வந்தானோ அதே போல தன்னுடைய தகப்பனாரையும் தாயாரையும் இழுத்து, எனக்கு நான் நேசிக்கிற பையனுக்கு ஹெல்ப் பண்ணு, இந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணு, இந்த கணவனாரை கூப்பிட்டு அவருக்கு அவங்க குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணு, அவன் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணு. இது என்ன அர்த்தம்? எப்படி ஆண்டவருடைய பிள்ளைங்க இதை எப்படி செய்யலாம்? ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது எச்சரிப்பான வார்த்தை. இழந்துராதீங்க. உங்க எதிர்காலத்தை இழந்துராதீங்க. என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி இன்னைக்கு அந்த சம்பவத்தை மட்டும் சொன்னேன்னா 2 மணி நேரம் சொல்லலாம். அத்தனை பேர் என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அத்தனை பேர். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இந்த நேசோன்ற ஒண்ணுல அடிக்கப்பட்டு மாட்டி ஊழியத்தை இழந்தவங்க, ஆசீர்வாதத்தை இழந்தவங்க, குடும்பத்தை இழந்தவங்க, அம்மா அப்பாவை இழந்தவங்க, எதிர்காலத்தை ஃபியூச்சரை இழந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர். எல்லாமே போச்சுங்க, எல்லாமே. ஏன்டா உனக்கு பொண்ணே கிடைக்காதாடா? ஏன்னா உனக்கு பையனே கிடைக்க மாட்டானாப்பா? உனக்கு ஏன்ப்பா இப்படி இருக்கிற? இது ஒண்ணு போதுமாப்பா? இதுவும் பாருங்க, அந்த கல்யாணம் வரைக்கும் தான், ஒரு 3 மாசம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பாருங்க, அவ்வளவுதான், திரும்ப போயிடுச்சு. திரும்ப எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதனால ரொம்ப ஜாக்கிரதை. நம்பர் 1, மறந்துடக்கூடாது, நேசத்தை நீங்க சரியாய் கையாளாட்டா கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து விடுவீர்கள். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக வேகமாய் வாசிக்கலாம். நீங்கள் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்தினுடைய 30வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு ராகேலை சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். ஹலோ, இன்னொரு டைம் கூட வாசிக்கலாம். யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான், லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். யாக்கோபு என்கிறது ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தாயை விட்டு இப்ப பிரிஞ்சு தன்னுடைய மாமனார் வீட்டில் போறாரு. மாமனார் வீட்டில் போன உடனே அவருக்கு யாரை பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னா, அங்க 2 பிள்ளைங்க, ஒன்னு லேயாள், இன்னொன்னு ராகேல். லேயாள் மூத்த பிள்ளை, ராகேல் சின்ன பிள்ளை. ஆனா இவருக்கு பெரிய பிள்ளைய விட யாரை பிடிச்சிச்சாமா? சொல்லுங்க பார்க்கலாமே, சின்ன பிள்ளை. அதுவும் நம்ம ராகேல் குறித்து, லேயாளை குறித்து வேதம் சொல்லுது, லேயாளுக்கு கூச்ச பார்வையம்மா. என்ன பார்வை? கூச்ச பார்வைன்னா கண்ணை இப்படி கூசிட்டு பார்க்குமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த விதத்தில் அது கூச்ச பார்வைன்னு தெரியல, இல்லைன்னா கண்ணை அடைச்சி வச்சு பார்க்குமா தெரியல. ஆனா இந்த லவ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா, கலரா இருக்கவங்களுக்கு தான் நிறைய பேர் லவ் ஸ்டார்ட் ஆகுது. அழகா இருக்கிறவங்களுக்கு தான் லவ் ஸ்டார்ட் பண்ணுது. எந்த பையனும் ஒரு அசிங்கமான ஒரு பிள்ளைய நான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொன்னதில்லை. எந்த பொண்ணுமே ஒரு அசிங்கமா அப்படி இல்லை. இந்த இடத்துல ஒரு காதல் மலர்கிறது. ஆனா இந்த காதல் மூத்த பிள்ளை மேல இல்லை. யார் பிள்ளை மேல? இளைய பிள்ளை மேல.
உடனே இவங்க போய் மாமனார்கிட்ட பேசுறாரு, இந்த மாதிரி எனக்கு பிடிக்குது சின்ன பிள்ளைய. உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் தான் லாபான் வந்து மோசமான ஆளாச்சு, பிள்ளைங்களை வித்தே காசு சம்பாதிக்கிற ஆளுக்காச்சு. இது ஒரு மோசமான கேரக்டர். லாபான் அப்படின்ற ஒரு கேரக்டர் நம்ம எடுத்தோம்னா வேதத்திலே இந்த லாபான மாதிரி ஒரு தகப்பனார் இருக்கவே முடியாது. தன்னுடைய பிள்ளைகளை வித்து அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகளை அத்தனை ஒரு மனுஷனை காமிச்சு அந்த பிள்ளைகளை கொடுத்து சம்பாதிச்சவர் தான் இவங்க அப்பா, இந்த தகப்பனார். அப்ப அவர் வந்து அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஓகேப்பா, ஓகே, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எங்க வேணாலும் போய்க்கோ, எனக்கு தேவை என் பிள்ளை சம்பாரிச்சு என்கிட்ட கொடுத்தா போதும், வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ இந்த பிள்ளை சொல்றாரு, சரி 7 வருஷம் வேலை செய்ய அப்படின்றாரு. ஸோ 7 வருஷம் முடிஞ்ச உடனே கல்யாணம் எப்போ நடக்குதாமா? ராத்திரி. ஆனால் யாக்கோபு ரொம்ப நல்ல பையன். 7 வருஷம் அந்த பிள்ளையினுடைய வீட்டிலேயே இருந்துட்டு 7 வருஷம் முகத்துக்கு முகம் பார்த்துட்டு வேதம் சொல்லுது அவ்வளவு ஒழுக்கமாய் அவ்வளோ நேர்த்தியாய் வாழ்ந்திருக்காங்க பாருங்களேன். அப்போ 7 வருஷம் தாண்டி 7 வருஷம் முடிஞ்சு உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்ட உடனே இவர் என்ன பண்றாருன்னா ராத்திரி கல்யாணம் வச்சுட்டு அந்த நாட்கள்ல கல்யாணத்துக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தான் மேக்கப் போட்டு முழு முகத்தையும் காமிக்கிறாங்க. ஆனா அன்னைக்கெல்லாம் முகத்தை மூடி ராத்திரி கொண்டு வீட்டில் விட்டுட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி முக்காடு போட்டு, இப்போ முக்காடு போட்டு கொண்டு வரதுனால இவருக்கு என்ன பண்ணல தெரியல. இப்போ அன்னைக்கு மேரேஜ் முடிச்சு அன்னைக்கு இரவாச்சு, காலையில எந்திரிச்சு பார்த்தாதான் தெரியுது யாரு. அப்போ வந்து இதுல என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, யாக்கோபு ரொம்ப கவனமா தான் இருந்திருக்காரு. சின்ன பிள்ளைய நேசிச்சாலும் ஒருவேளை அந்த சின்ன பிள்ளை இடத்துல ரொம்ப பேசி இருந்தா பழகி இருந்தா கண்டிப்பா தன்னுடைய ரூமுக்கு வரும்போது அவரெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க முடியும். நான் அப்படி யோசிக்கிறேன். இப்போ காலைல எந்திரிச்சு பார்த்தா மூத்த பொண்ணு. ஆனா இவனுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒண்ணு இருக்குது, சரி நம்ம ரொம்ப அற்பமா நினைச்சோம், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சோம்னா அவங்க மாமனிட சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு பொண்ணு இல்லை 2 பொண்ணையுமே உனக்கு நான் தர்றேன், இன்னும் 7 வருஷம் வேலை செய்வியா? வேதம் சொல்லுதா அந்த 7 வருஷம் அவனுக்கு என்ன மாதிரி இருந்துச்சா மாமா? 7 நாள் மாதிரியே இருந்துச்சு, கடன்னு ஓடிடுச்சு. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு மேல இருக்கிற பாசத்துல அவ்வளோ ஆசையாய் கல்யாணம் பண்ணி அந்த வீட்டில் 1 வருஷம் உட்காரணும்னு நினைச்சு வரல, 6 மாசம் உட்காரணும் கூட நினைச்சு வரல. இவனுடைய தரிசனமே அது கிடையாது. ஆனா இந்த ராகேல் என்கிற இந்த பெண் மேல அவனுக்கு இருந்த ஒரு நேசம் வேதம் சொல்லுது. இந்த 20 வருஷமாய் 10 முறை உங்க தகப்பனாரின் சம்பளத்தை ஏமாத்தினார். 7 வருஷம் உனக்காக, 7 வருஷம் இவளுக்காக. இப்படி நான் வந்து 2 நாள்ல போலான்னு நினைச்சு வந்தவன் 2 மாசம் போலான்னு நினைச்சு வந்தவன் எத்தனை வருஷம் இங்க தங்கிட்டேன் சொல்லுங்க? இவ்வளவு வருஷம் இங்க தங்கிட்டேன், இவ்வளவு வருஷம் தங்கிட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, நேசம் வந்து நம்முடைய நேரங்களை அதிகமாய் பாழாக்கிவிடும். அன்பு வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல, இன்னைக்கு அன்பின் நிமித்தமா உங்க நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க பாருங்க. ஒரு நாள் உங்களுக்கு அறிவு வரும், ஒரு நாள் உங்களுக்கு ஞானம் வரும். அன்னைக்கு நீங்க என்ன யோசிப்பீங்க தெரியுமா? சே, இப்படி நான் போய் நேசிச்சு இத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேனே, இத்தனை நாளை வேஸ்ட் பண்ணிட்டேனே. வாலிப தம்பி, நீ நினைக்க வேண்டியது இருக்கும், தங்கச்சி நீ நினைக்க வேண்டியது இருக்கும். கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற நேரத்தை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல எதிர்காலத்தை எந்த காரணம் கொண்டும் யார் மேலேயாவது வைத்திருக்கிற ஒரு நேசத்தின் நிமித்தமாய் உங்க காலங்களை நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தொலைச்சிடவே கூடாது. நாட்கள் பொல்லாதவைகளாய் இருப்பதினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளிலே அன்பு, இந்த நாளிலே நேசம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடியே ஓடுகிற ஒரு பையன், அதுக்கு பின்னாடியே ஓடுகிற ஒரு வாலிப தங்கச்சி, கண்டிப்பாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நீங்க கேள்விக்குறி. நீங்க நிறைய நேரத்தை வீணடிச்சிருவீங்க. உங்க நேரம் மிக முக்கியமானது. உங்க நேரம் எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறதுக்கு கர்த்தர் தந்திருக்கிறது. அதிலே கவனமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவரிடத்துல கைகளை உயர்த்தி கேட்கலாம், தகப்பனே, ஆண்டவரே, என்னுடைய நேசத்தினால என்னுடைய நேரத்தை நான் இழந்து விடாதபடிக்கு, சொல்லுங்க, என்னுடைய நேரத்தை நான் இழந்து விடாதபடிக்கு என்னை கிருபையாய் காப்பாற்றுவீராக, என்னை கிருபையாய் காப்பாற்றுவீராக. சொல்லுங்க, அப்பா,
என்னுடைய அன்பின் நிமித்தம் என் நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அவங்க பின்னாடியே போய் என்னுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த கிருபையை கர்த்தர் தருவாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதை சரியாய் கையாளுவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபையாய் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல. ஃபோனில் எவ்வளவு நேரம், எத்தனை மணி நேரம் பேச்சு. காரணம் என்ன சொல்லுங்க? நேசம். இந்த நேசம் வந்து ஃபோனில் பேச வச்சுட்டே இருக்குது. கல்யாணமான பிள்ளை பேசிட்டே இருக்குது. குடும்பத்தை பார்க்கவே இல்லை, வேலை செய்யவே இல்லை. நேசம் வந்து முன்னாடி இருக்கிற பொறுப்பு எதையும் பார்க்க விடாமல் பேசிட்டே இருக்குது. வேதம் சொல்லுது, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஒரு நாள் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. ஆமேன். என்னுடைய அன்பு, என்னுடைய நேரத்தை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா வீணடிச்சிடவே கூடாது. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும். ஹாய், ஹலோ, பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கீங்களா, பலமாக இருக்கீங்களா, அவ்வளோதான். வேலை முடிஞ்சா உங்கள் வேலை என்னமோ அதை பார்க்கணும். அங்கேயே போய் நின்றுட்டு அவளையே போயிட்டு சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, படுத்தீங்களா, பெட்ஷீட்டு போத்துனீங்களா அப்படின்னு கேட்டுறக்கூடாது. ஹலோ, எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? உங்களுக்கு புரியுதா? நேசத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் டைமை சாப்பிட்றதுக்கு விட்டுறாதீங்க. உங்கள் டைமை சாப்பிட்றதுக்கு விட்டுறாதீங்க. அதற்கு பிறகு அந்த நேரம் உங்களுக்கு கிடைக்காது. அவங்களுடைய அன்பு தூரத்தில் போகும்போது அதற்கு பிறகு உங்களுக்கு இன்னொரு அன்பை தேடி போக முடியாது. அன்பை தேடி போக முடியாது. ரொம்ப இந்த வசனத்தை கேட்கும் போதே நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆனால் எனக்கு தெரியுது, யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் தெளிவாய் பேசிட்டு இருக்கிறாரு. நேசம் மரணத்தை விட வலியது. இன்னொரு டைம், ஒரு 3 டைம் சொல்லுங்க. நேசம் மரணத்தை விட, நேசம் மரணத்தை விட. அல்லேலூயா. நிறைய பேர் சிக்கி இருக்கிறதே அதில் தான், நிறைய பேர் விழுறதே அதில் தான், நிறைய பேர் அடிபணிகிறதுலே அதில் தான், வேற எதுலையுமே இல்லை, இதில் மட்டும்தான் இல்லை. ஆண்டவர் ரொம்ப கவனமாய் ஜாக்கிரதையாய் இருக்கிறதற்கு ஆண்டவர் கிருபை தருகிறார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். அதே ஆதியாகமத்திலே, தேங்க்யூ ஜீசஸ், வாசிக்கலாம். நீங்கள் வந்து 29ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்தோம்ல, வாசிக்கலாம். 29ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் யாக்கோபு ராகே ஆமே. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துக்கு வாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே, நியாயாதிபதிகளின் புஸ்தகம், நீங்கள் அவங்க அந்த தெளிலாளுடைய சம்பவத்தை வாசிக்கும் போது நீங்கள் 16ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 16வது வசனத்துக்கு வாங்க. 16ஆம் அதிகாரம் 16 வசனம். இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டு இருந்ததினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரவன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்த முதல் தேவனுக்கென்று நசரேயன் ஆனவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பராக்கிரமசாலி அப்படின்னா எல்லாரும் பார்த்து வியந்து போகிற அளவிற்கு ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பில் 1000 பேரை கொன்றவன், சிங்கத்தை தனியாக நின்று ஜெயித்தவன், இப்படி ஒரு மிகப்பெரிய பலசாலி தான் இந்த சிம்சோன். ஆனால் இந்த சிம்சோனுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ரொம்ப வீக்னஸ் என்ன அப்படின்னு சொன்னால், எங்கே போனாலும் வந்து தன்னுடைய நேசம் அப்படின்னா யாரையாவது ஒருத்தரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அவங்கள உயிருக்குயிராக நேசிச்சிருவான். இந்த இடத்துல தெளிலாள் என்கிற ஒரு பெண்ணை அவன் நேசிக்கிறான். உடனே அந்த பெண்ணு வந்து இவனை வந்து வித்தியாசமாய் நடத்துகிறது. அப்போ வந்து இவனுடைய மகா பலம் எதில் உண்டாயிருக்குதுன்னு தெரியணும்னு ஆசைப்பட்டு ஒவ்வொன்றா அவங்களிடத்துல கேட்குறாங்க.
தனக்கு தீங்கு செய்கிறாள், தன்னை வந்து மாட்டி விட பார்க்குறா, எல்லாமே அவனுக்கு தெரியுது. ஆனால் இந்த நேசம் என்கிற இந்த ஒன்று இவனுக்கு என்ன ஆபத்தா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, தான் தவறு என்று தெரிந்தும், தன்னை மாட்ட வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சும், தன்னை ஒரு பெரிய குழிக்குள்ள போடுவாங்கன்னு தெரிஞ்சும், இந்த நேசம் என்கிற ஒன்று அவனுக்குள்ள இருந்ததுனால அதிலிருந்து அவனை வெளியே வர முடியாமல் வேதம் சொல்லுகிறது அவனை வந்து அந்த இடத்துல தடுத்துருச்சு. அன்பு வந்து தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட, அந்த இடத்துல ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட, இந்த வழியாக நான் போனேன்னா நான் நல்லா இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட, இந்த இந்த தெளிலாள் மேல அவன் வச்சிருக்கிற அன்புனால அவனால என்ன பண்ண முடியலன்னா வெளியே வரவே முடியல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக ஒன்று நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய தேவையற்ற நேசம் அப்படின்னா, நீங்க ரொம்ப நேசத்திற்கு அடிமையாகுவீர்களே ஆனால், சில இடங்களிலே வந்து அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று தெரிந்தும், நம்மளை ஒரு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் சிக்க வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிற்பாடும், இவங்க பின்னாடி போயிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அதிலிருந்து நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, இதை வெளியே வரவே முடியாது. உங்களுக்கு நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க, உங்க கண்களால பார்த்துருப்பீங்க. அப்படின்னா நீங்க ஆலோசனை கொடுத்துருப்பீங்க, ஏப்பா உனக்கு தெரியலையாப்பா, உனக்கு கண்ணு தெரியலையாப்பா, அவன் எதுக்கு ஒன்ன பேசுறான்னு தெரியலையாப்பா, அவன் எதுக்கு ஒன்ட்ட பேசுறான்னு தெரியலையாப்பா, உன்னை என்ன பண்ண போறா, நீ வெளியே வாப்பா, நீ வெளியே வா, உனக்கு ஒரு பெரிய நஷ்டம் வரப்போகுது, உனக்கு ஒரு பெரிய இழப்பு வரப்போகுது, உனக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. நம்ம எத்தனையோ பேர்கிட்ட சொன்னாலும் இந்த மைண்ட்ல போய் ஏறவே ஏறாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நேசம் ஆபத்து என்று தெரிந்தாலும் அந்த இடத்திலிருந்து வெளியே வர முடியாமல் அவர்களை என்ன பண்ணோம்னா தடுத்து நிறுத்தும். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்துல ஒரு கிருபையை மட்டும் கேளுங்க. ஆண்டவரே, யாரை நேசிக்கணும், எப்படி நேசிக்கணும், எவ்வளவு நேசிக்கணும், அந்த ஒரு வரைமுறையை எனக்கு கிருபையாய் நீர் கற்று தருவீராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அந்த வரைமுறையை கற்றுத்தாரும் ஆண்டவரே. நான் ஒருவேளை இந்த மாதிரி எமோஷனலா, ஒருவேளை இந்த அன்பிற்கு நான் ஒரு ஃபெயிலியரான ஒரு பர்சனா இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு பிற்பாடு எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்து, இல்லை இனி எமோஷனலா நான் அப்படி ஒரு லவ்வுக்கு ஒரு அடிமையானவனா இல்லாதபடி கர்த்தர் என்னை நேர்த்தியாய் நடத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு கிருபையாய் தருகிறவர். ரெண்டு கரங்களையும் மேல உயர்த்தி, ஒரு நாளும் ஆண்டவரே நான் வெளியே வர விடாதபடி எனக்கு தடையாய் இருக்கிற அந்த நேசத்திலிருந்து கர்த்தர் என்னை கிருபையாய் தூக்கி எடுப்பீராக. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இன்னைக்கு பாஸ்டர் சொல்ற வார்த்தை உண்மைதான். எவ்வளோ சொன்னாலும் எனக்கு புரியல ஆண்டவரே, எத்தனை சொன்னாலும் எனக்கு புரியல. எங்க பிள்ளை சிக்கி இருக்கிறா, எங்க கணவனார் சிக்கி இருக்கிறார், எங்க மனைவி சிக்கி இருக்கிறாங்க. நான் சொல்றேன், அந்த நேசம் பொல்லாதது, அந்த நேசம் ஃபேக்கு, அந்த நேசம் உங்களை வெளியே வரவிடாம தடுக்குது. ஆனா கூட அது உணர்வில்லையே. ஆனா இப்போ இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போது உம்முடைய மகிமை கடந்து வந்து உம்முடைய பிள்ளையை அந்த இடத்திலிருந்து, அந்த கட்டுகளிலிருந்து வெளியே கொண்டு வரட்டும் என்று சொல்லி, வெளியே கொண்டு வரட்டும். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். சொல்லுவோம், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோடே. சொல்லோ, ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோடே.
கைகளை உயர்த்தி நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் இயேசுவா நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோடே, ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோடே, பெற்ற தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என்னுயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே, பெற்ற தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என்னுயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே, சொல்லு நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரே, அழைத்தீர் செல்ல பெயரை, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை, வளர்த்தீரே வளர்த்தீரே இவ்வளவா உம் நாம மகிமைக்காக, வளர்த்தீரே இவ்வளவா உம் நாம மகிமைக்காக. இப்ப கைகளை உயர்த்தி நானுமை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. திரும்ப திரும்ப நான் உம்மை நேசிக்கிறேன், கர்த்தர் நல்லவரப்பா, உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோடே, ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோடே. ஹல்லேலூயா. தப்புன்னு தெரிஞ்சும் ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சும் நம்முடைய குடும்ப வாழ்க்கை இது உடைச்சிருன்னு தெரிஞ்சும் நம்ம நேரத்தை நஷ்டப்படுத்திடும்னு தெரிஞ்சும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஒரே ஒரு நேசம் எல்லாருடைய வெறுப்புக்கும் ஆளாயிரும்னு தெரிஞ்சும் இந்த நேசத்தினால நம்ம எல்லாரையும் இழந்துருவோம்னு தெரிஞ்சும் அந்த நேசத்திற்கு பின்னாடியே உங்க இருதயம் போய் கொண்டிருக்குமானால் இன்றைக்கு ஒரு முடிவெடுத்து மனம் திரும்பி, இல்ல ஆண்டவரே, தேவன் நேசிக்கிறது போல சமமாய் அன்பாய் நேசித்து, அன்பாய் என்னுடைய நேசம் எந்த விதத்திலையும் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதையோ, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோ, என்னுடைய அனுதின வாழ்க்கையோ, என்னுடைய குடும்பத்தையோ ஒரு நாள் என்னுடைய நேசம் என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்க. என்னுடைய நேசம் அழிச்சிடவே கூடாது. நான் மற்றவங்க மேல வச்சிருக்கிற பாசம் என்ன பண்ணிடக்கூடாது, கேட்கல, என்ன அழிச்சிடக்கூடாது. என்ன அந்த பாசம் அழிச்சிருமானால் அந்த பாசம் ஒரு சரியான பாசம், அது ஒரு சரியான நேசம் இல்லை. இந்த டயலாக் பேசி திரிவாங்க பாருங்க எல்லாரும், அன்புக்கு நான் கேட்கல. இது ஒரு பெரிய டயலாக், நான் ஸ்கூல்ல இருந்தே கேட்டிருக்கிறேன்.
ஸ்கூல்லே இந்த பசங்க எல்லாம் நிறைய டீச்சரை கரிச்சு கூட்டிக்குவாங்க, பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. எதுக்கு சொல்லுங்க தெரியுமா? இதை பாருங்க டீச்சர், இந்த மாதிரி அராஜகம் எல்லாம் பண்ணாதீங்க, அன்பா பேசுருங்க நான் சுருண்டுருவேன், அன்பா பேசுங்க நான் விழுந்துருவேன், அன்புக்கு நான் அடிமை. அன்பா சொல்ல வேண்டியது தானே. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க கூட நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. எதுக்கு எனக்கு சத்தம் போட்டு சொல்றீங்க? அன்பா சொல்ல வேண்டிய அன்பு மட்டும் காமிங்க, நான் அதுக்கப்புறம் உங்களை விட்டு நான் போக மாட்டேன், மாற மாட்டேன். இந்த டயலாக் எல்லாம் வேதத்தின்படி ஒத்து வராது. ஆமேன்னு சொல்லுங்கள். நேசிக்கிறோம், நேசம் வைக்கணும். ஆனா ஸ்டாப். என்னுடைய நேசத்தை நான் சரியா கையாள ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு துக்கமே இல்லை. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் டெஸ்ட் கொடுக்கிறாரு. அந்த டெஸ்ட்ல ஆபிரகாமை எதை சோதிக்கிறாரு தெரியுமா? அவனுடைய விசுவாசத்தை சோதிக்கும் போது ஆண்டவர் என்ன சோதிக்கிறாருன்னா ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாரு, உன்னுடைய புத்திரனும் சொல்லுங்க, உன்னுடைய ஏகசுதன், உன்னுடைய புத்திரன் உன்னுடைய ஏகசுதன் அப்படின்னு சொன்னா, இந்த ஆபிரகாமுக்கு இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மொத்த பாசமும் எங்க போயிருச்சு சொல்லுங்க? ஈசாக்கு மேல. அவ்வளவுதான், மொத்தமும் போயிருச்சு. எல்லா பாசமும் 100 வயசுல கிடைச்ச பிள்ளை இல்ல, அதனால அவனுக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம். ஐயோ, எல்லாத்தையும் ஆண்டவர் உடனே சொல்றாரு, நீ கொண்டு வந்து எங்க பண்ணு, நீ எங்க நீ ஆனா இப்போ இந்த பாசத்துல உன் பிள்ளை மேல வச்சிருக்கிற பாசம் பெருசா, என் மேல வச்சிருக்கிற பாசம் பெருசா அப்படின்ற ஒரு டெஸ்ட் வரும்போது ஆபிரகாம் சொன்னாரு, என்னதான் இருந்தாலும் முன்னாடி வந்தது நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு ஜீவனை கொடுத்தது நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு எல்லாம் கொடுத்தது நீங்க தான் ஆண்டவரே, என் பிள்ளை இப்பதான் வந்துச்சு, அதுவும் என் பிள்ளைய நீங்க தான் ஆண்டவரை கொடுத்தீங்க, நீங்க தான் ஆண்டவரை கொடுத்தீங்க. இப்போ இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, உங்க நேசம் ஆண்டவர் மேல இருக்குதா இல்ல ஆண்டவர் கொடுத்தது மேல இருக்குதா? ஆண்டவர் தானே அது கொடுத்தார். கணவனார் ஆண்டவர் கொடுத்தது, பிள்ளை ஆண்டவர் கொடுத்தது, சொத்து ஆண்டவர் கொடுத்தது, வேலை ஆண்டவர் கொடுத்தது, எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட் வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், என்னை விட உனக்கு வேலை பெருசான்னு கேட்டா நிறைய பேருக்கு வேலை மேலதான் பாசம் அதிகம், நிறைய பேருக்கு பிள்ளை மேலதான் பாசம் அதிகம், நிறைய பேருக்கு கணவனார் மேலதான் பாசம் அதிகம், நிறைய பேருக்கு மனைவி மேலதான் பாசம் அதிகம். இல்லவே இல்லை. வேதம் சொல்கிறது, அவருடைய மகிமையை அவர் வேறு ஒருவருக்கும் கொடுப்பதே இல்லை. என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் கர்த்தருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான். அவர் இல்லைன்னா நான் இல்லை, அவர் கொடுக்கலன்னா என் மனைவி இல்லை, அவர் கொடுக்கலன்னா எனக்கு வேலை இல்லை, அவர் கொடுக்கலன்னா எதுவுமே எனக்கு இல்லை. எனக்கு என்னுடைய அன்பு அவரை விட்டு மாறவே மாறாது. உங்க எல்லாருக்காக நான் ஜெபிக்க போறேன். இந்த 7th டே, 7வது நாள், இந்த 100 நாள் ஜபத்தினுடைய 7வது நாள். கர்த்தர் டெய்லி வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் காலையில் ஒரு எச்சரிப்பை நமக்கு தர்றாரு. என்ன எச்சரிப்பை தர்றாரு அப்படின்னு சொன்னா, உன்னுடைய நேசத்தை நீ இன்னைக்கு வரையறுத்துப்பார், உன்னுடைய நேசத்தை நீ டெஸ்ட் பண்ணிப்பார். நான் நேசிக்கிறது என்ன ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அஃபெக்ட் பண்ணிடவே கூடாது. நான் என்னுடைய நேசத்தினால ஆண்டவரை தூசிக்க கூடாது, என் பிள்ளைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு நான் திட்டக்கூடாது. அந்த கிருபையை கர்த்தர் தருவீராக. ஸோ எழுமி நிற்கலாமா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுமி நின்று, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கவனிங்க, ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்க. நீங்க ரெகுலரா பேசுற கணவன் மனைவி உறவை விட்டுருங்க, கணவன் மனைவி பிள்ளைகள் இந்த 3 உறவையும் விட்டுருங்க. இந்த 3 உறவையும் விட்டுட்டு ரெகுலரா SMS பண்ற, ரெகுலரா சேட் பண்ற, ரெகுலரா பேசிட்டு இருக்கிற ஒரு பர்சன்ட்ட, அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், அவங்கள்ட்ட ஒரு 1 வீக்கு என்னால பேசாம இருக்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் உங்களுக்குள்ள இருக்கா? அந்த மாதிரி ஒரு தைரியம் உங்களுக்குள்ள இருக்கா? ஹலோ, அந்த மாதிரி தைரியம் உங்களுக்குள்ள இருக்கா? இன்னும் கல்யாணமான என்னுடைய மகள்கிட்ட ஒரு வாரம் என்கிட்ட பேச வேணாமா, ஒரு வாரம் நான் கொஞ்சம் ஜபத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற தைரியம் இருக்கா? ஹலோ, தைரியம் இருக்கா? நிறைய பேருக்கு கேள்விக்குறியாதான் இருக்குது, நிறைய பேருக்கு கேள்விக்குறியாதான் இருக்குது. நேசம் மரணத்தை விட வலியது.
ரொம்ப கவனமாக இருங்க. நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், என் கையில் ஃபோன் இருக்குது. கிட்டத்தட்ட எப்படியும் இந்த ஃபோன் என் கையில் வந்து 20 வருஷம்குள்ள 20 இயர்ஸாக ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த 20 வருஷத்தில், ஆமாம், ஒரு 19 வருஷமாக யூஸ் பண்ணுவேன். இந்த 19 வருஷத்தில் இந்த பலிபீடத்திலிருந்து நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளை, ரெகுலரா ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணி, ஒருத்தர்கிட்ட பேசி, ஒருத்தர்கிட்ட சேட் பண்ணது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த பழக்கமே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த பழக்கமே எனக்கு இல்லை. எல்லார்ட்டையும் பேசுறேன், எல்லாருக்காகவும் ஜெபம் பண்றேன், எல்லாரையும் நேசிக்கிறேன். ஆனா பர்சனலா வந்து என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாங்க, எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க. ஆனா ரெகுலரா ஒருத்தருக்கு வந்து என்னுடைய மனசுல வந்து இவங்க இல்லைன்னா அப்படின்ற ஒரு அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு கேள்வி என்னுடைய வாழ்க்கையில வர்றதுக்கு நான் அனுமதி கொடுத்ததே சொல்லுங்க. நமக்கு அது செட்டும் ஆகாது, நமக்கு அதுக்கு டைமும் இல்லை. என்னத்தை பேசுறதுக்கு நமக்கு இதுவே நேரம் பத்த மாட்டேங்குது. இனி உட்கார்ந்து பேச முடியுமா? இவனுக்கு வேலையே இல்லையா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? உங்களுக்கு எதுவுமே இல்லையா? உங்களுக்கு தரிசனமே இல்லையா? ஒருத்தர்கிட்ட உட்கார்ந்து அவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறீங்களே, இது எப்படி? கணவன் சொல்ல சொல்ல எதிர்த்து, மனைவி சொல்ல சொல்ல எதிர்த்து, அம்மா அப்பாவை அப்படியே சொல்ல சொல்ல எதிர்த்து, அப்படி என்னதான் உங்களுக்கு கிடைக்க போகுது? என்ன கொடுக்க போகுது? அந்த நேசம் எத்தனை நாள் அது தொடர போகுதுன்னு நினைக்கிறீங்க? எத்தனை நாள் தொடர போகுது? அன்பு ரொம்ப தேடி 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 போகும்போது எதுவுமே அப்படிதான். ரொம்ப ஓவரா போனோம்னா அதுக்கு வேல்யூவே இல்லாம போயிடும், வேல்யூவே இல்லாம போயிடும். அதனால என்னுடைய நேசத்தை நான் சரியாய் கையாளுவதற்கு எனக்கு ஒரு கிருபையான ஒரு ஞானத்தை ஆண்டவர் இன்னைக்கு தாங்க ராஜா. சரி, ஒண்ணுதான் பிரச்சனை ஆயிடுச்சு, இனி அடுத்தது திரும்பியாவது கவனமா இருக்க வேணாம். திருப்பியும் அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட நேசிச்சு அன்பு செலுத்தி அடி வாங்கி தோற்று போய் ஏமாந்து எல்லாத்தையும் விட்டதுக்கு அப்புறம் திரும்ப பார்த்தா இன்னொருத்தரையும் நேசிச்சு, வீக்னஸே எங்கதான் இருக்கு சிலருக்கு? சொல்லுங்க, வீக்னஸே நிறைய பேருக்கு எங்க இருக்குன்னா, இந்த அன்பு அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு ஒரு வீக்கான ஒரு இடம். ஆனா நம்ம ஜெயிக்க வேண்டிய ஒரு இடம் எங்க அப்படின்னு சொன்னா அன்புதான். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல இந்த சத்தத்தை எங்கிருந்து கேட்டுட்டு இருந்தார்? எனக்கு ஒரு வரைமுறை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, எனக்கு ஒரு ஞானம் வேண்டும் ஆண்டவரே. முழு பலத்தோட அப்பா சமூகத்துல, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, உம்முடைய கிருபை கொஞ்ச நாள் அதை விட்டுதான் பாரு, கொஞ்ச நாள் அமைதியா இருந்துதான் பாருங்களேன், கொஞ்ச நாள் அந்த இருதயத்தை கல்லாக்கிட்டு தான் இருங்களேன், கொஞ்ச நாள் வாங்கல. நீங்க தேடி தேடி போறதுனால என்ன நடக்க போகுது? என்ன பிரயோஜனம்? அவங்க தூக்கி தூக்கி வெளியே போடும்போது எதுக்கு? உனக்கு ஆண்டவர் சொல்ற எத்தனையோ இருக்கே மகனே, எத்தனையோ இருக்குதே மகளே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. எனக்கு சொல்லி தருகிறவர், எனக்கு சொல்லி தருகிறவர், எனக்கு சொல்லி தருகிறவர். இந்த 6 நாட்களும் நீர் பேசி இந்த 7வது நாள் மகிமையா எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறதற்காக நன்றி. இன்றைக்கு மாலையிலையும் உங்க பிரசன்னத்தை நாங்க அனுபவிக்க போகிறதற்காக நன்றி. என்னமோ தெரியல, எங்களுக்கு நிறைய வார்த்தைகளை நீங்க கொடுத்துட்டே இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த 100 நாட்களில் உடைந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதாக, இந்த 100 நாட்களில் அற்புதம் நடப்பதாக, இந்த 100 நாட்களுக்குள்ள கர்த்தாவே ஒரு நல்ல இடத்துல வந்து நாங்க உட்கார்ந்து இனி எங்கும் எங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. அன்பிலே ரொம்ப கவனமாய், அன்பிலே ரொம்ப கவனமாய்
நாங்க இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. எங்க நேசம், எங்களுடைய அன்பு எந்த விதத்திலும் எங்களை பாதிச்சிடக்கூடாது, எங்க விசுவாசத்தை பாதிச்சிடக்கூடாது ஆண்டவரே. எங்களை சுற்றி இருக்கிற எந்த காரியத்தையும் பாதிக்காதபடி இந்த அன்பை சரியாய் கையாளக்கூடிய ஞானத்தை, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு தந்துருங்க ஆண்டவரே. உங்க கிருபையின் கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்க பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்களை கர்த்தர் 1000 மடங்கு நீர் ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளை கர்த்தர் பெருக பண்ணுவீராக ராஜா. உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.